ஆரி உதயகுமார் சார் வானத்தை போல படம் நடிக்கும்போது நம்ம கேப்டனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஜாலியான ஒரு காமெடியான சம்பவம் ஏதாவது படப்பிடிப்பு நடந்ததா சார்? இருந்தால் கொஞ்சம் நம்ம ரசிகர்களுக்கு சொல்லுங்க, கேட்போம். இந்த படத்தில் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. எனக்கு கூட படித்த ஒரு தம்பி, அவர் வந்து என்னை விட ஒரு 4-5 வருஷம் பெரியவர். ஃபெயிலாகி படித்து என் கூட எஸ்எல்சியில் பாஸ் பண்ணார். அவருக்கு அப்போவே தலையெல்லாம் நரைச்சி போச்சு. அவர் வந்து உட்கார்ந்தார். ஷூட்டிங்க்கு என்னை பார்க்கறக்காக கோயம்புத்தூர்லேருந்து வந்தார். அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தார். விஜயகாந்த் சார் யார் வந்தாலும் உதயகுமார் ஃப்ரெண்டா வாங்க அப்படின்னு அப்படியே தோளில் கை போட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிடுவார். ஃப்ரெண்ட் ஆகிட்டு வந்து அவருடைய வயசை கேட்டுட்டு என்னுடைய வயசு அதுதான் நினச்சிக்கிட்டு, அட பாவி உதயகுமார்னு ஷார்ட் ரெடியானே அப்படின்னு என்னை ரொம்ப கிண்டல் அடிப்பார். பார்த்தா திடீர்னு என்ன திடீர்னு என்ன ஆச்சு இவருக்கு? விஜய் சார் இப்படியெல்லாம் பேச மாட்டாரு. அண்ணே கூப்பிடுங்கண்ணே, நான் ரெடியாக இருக்கிறேண்ணே, இப்படியெல்லாம் சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இருப்பார். சும்மா காமெடி பண்ணிட்டு இருப்பார். என்னடா மேட்டர்னு பார்த்தா இவங்கிட்ட ஏஜ் கேட்டிருக்காரு. அவன் ஏஜை சொன்ன உன்னையே அவர் மிரண்டு போயிட்டார். உதயகுமார் வயசாயிடுச்சுன்ட்டு நம்மளை நக்கல் அடிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் தொல்லை தாங்க முடியல. சாயந்தரம் வரையிலும் கடைசியில் ஒரு 2-3 ஷாட் பேலன்ஸ் இருந்தது. என்ன சார் சொல்கிறீங்க? கேப்டன் ஐயாவை வாங்க தம்பி போங்க தம்பின்னு நீங்கள் கூப்பிட்டீங்களா? ஏன் சார், எதுக்கு? அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், தம்பி விஜய் வாப்பா நீங்க அப்படின்னு. அவர் திரும்பி பார்த்தாரு. அட உன்னதான் தம்பி, வா ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, வா 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 நடிக்கணும் வா அப்படின்னு. அவரு வந்து ஓடி வந்து என்னை துரத்த, நான் ஓட, ஒரு அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு காமெடி அவர் மைண்ட்ல இருக்கும். என்ன சார், கெட்ட காமெடி நடந்திருக்கும் போலயே. கேப்டன் ஐயாவை நீங்கள் வச்சு செய்யணும்னு நினச்சிங்க, கடைசியில் பாருங்கள் அவர் உங்களை வச்சு செஞ்சுட்டாரு. அதான் சார் நம்ம கேப்டன்.